ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. அந்தமில்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். சிவனே 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 சிவனே. ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன். சொல்லாலே அம்பிகள் இயலாதையா, ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகே. சொல்லாலே அம்பிகள் இயலாதையா, ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகே. சொல்லாலே அம்பிகள் இயலாதையா, ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகே. சொல்லாலே அம்பிடல் இயலாதையா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. இதுதான் ஆன்மீகம். எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும், அதை எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறதும் உனக்கே தெரியும்னு அர்த்தம். வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுதும் தருவோய். இப்போ ஆன்மீகத்தில் பல நிலைகள் இருக்குது. ஒன்று இந்த ஜாதகம், ஜோசியம், தகுடு, நியூமராலஜி இதெல்லாம். இன்னொன்று இந்த மோதிரம், கல் இதெல்லாம். இன்னொன்று வாஸ்து பரிகாரம், இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சாதாரண படிநிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீகம். ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆன்மீகம் என்னென்னா, எண்ணியாங்கு எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறினுங்கிறது. மைண்டில் ஸ்ட்ரென்த் இருந்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாம் மெட் ஆகும். தாட் மெட்டீரியலைசேஷன் பேர். அவங்க மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால், எப்படி ஒரு சூரியன் எங்கேயோ இருக்கார், நம்மக்கிட்ட ஒரு லென்ஸ் இருந்தால் இங்கே ஒரு பேப்பரை பிடிச்சா அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் லென்ஸ் வழியாக குமிஞ்சு அந்த பேப்பரை பற்றி ஒரு ஓட்டை விழுந்து அதை சுற்றி ஒரு பிளாக் டிண்ட் கூட வந்துடும். அந்த மாதிரி எண்ணங்களால் இயக்குகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த எண்ணம்ன்றது என்னன்னாக்கா திங்கிங். மனுஷனுக்கு என்ன பேர்? திங்கிங் மெஷின். மனுஷா அப்படின்னாக்கா திங்கிங் மெஷின் அர்த்தம். அதனால் இந்த உலகத்தில் சில பேருக்கு அந்த பவர் கிடைக்கிது. அந்த பவர் எப்படி கிடைக்கிதுன்னா தவத்தினால கிடைக்கிது. மைண்டை எனக்கு பூந்தி வேணும், லட்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு நம்ம இந்த வேர்ல்ட்லி ப்ரியாரிட்டிஸில் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பவரெல்லாம் கிடைக்காது. வேறு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு எல்லா மறையனை மறந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியேனும் எல்லாத்தையும் மறந்து போனோம். அந்த மாதிரி ஒரு பிளாங்க் மைண்டு, நேக்கட் மைண்ட், நிர்வாணம்ன்றாங்க அதை மகாவீரன், புத்தன் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு மைண்டு கிடச்சிச்சுன்னா நீ நினச்சதெல்லாம் நடக்கும். வேண்டியாங்கு எதலால் தவம் யாண்டும் முயலப்படும். என்னெல்லாம் நினைக்கிறியோ எல்லாம் கிடைக்கும். அதனால் தவத்தை செய்ய என்று சொல்கிறார். அது மாதிரி நிலையை யார் அடையணுமோ அவங்க என்ன பண்ணணும்? தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கூடாது. யாதனின் நீங்கி யான் இடும்பை நோதன் அதனின் இளன். எனக்கு எது வேணும்னு இல்லாத ஒரு நிலை வந்ததுன்னா அவன் இந்த உலகத்தில் பாதிக்கிற விஷயம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். யாதனின் நீங்கியான். இப்போ இந்த உலகத்தில் அந்த நிலையை அடையிறது கஷ்டம். அடைஞ்சிட்டா
ராகவேந்தர் மாதிரி தான். நமதாம் காமதேனவே பஜதாம் கல்ப விருஷாய. காமதேனுவை போல் கற்பக மரத்தை போல் எது கேட்டாலையும் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் அந்த மைண்டுக்கு கிடைக்கிது. அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு கிடைக்கிது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் நீ உனக்குன்னு கேட்குற போது இதெல்லாம் நடக்காது. எதுவுமே வேணாங்கிற நிலை இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு லீவ் டோட்டலி யூ ஹாவ் டு லீவ் டோட்டலின்னு வேணாம். நீ முழுதுமாக வாழணும்னு நினச்சா எல்லாத்தையும் விட்டுடணும். விட்டு விடுதலையாகி நிற்பா சிட்டுக்குருவியை போலேங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஒரு மிராக்கல்னு ஜனங்க நினைக்கலாம். ஆனால் இது மிராக்கலே இல்லை. அது வந்து ஒரு இன்னரண்ட் குவாலிட்டி. ஒரு பால் வெள்ளையாக இருக்குது, இது இப்படி இருக்குது, மேகம் நீளமாக்குதுன்றது இதெல்லாம் குவாலிட்டிஸ். அது மாதிரி ஒரு உயர்நிலையை அடைகிற மகான்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இதெல்லாம் தானாகவே நடக்கும், எது வேணாலும் நடக்கும். இப்போ காஞ்சியில் பரமாச்சாரியார் இருந்தார். ஒரு ஏழை பொண்ணு போயிட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, 8 சவரன் இருந்தால் தான் கல்யாணம் ஆகும், எங்ககிட்ட ஒரு குந்துமணி கூட தங்கம் கிடையாதுன்னு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. நீ சொல்லிட்டு இல்லை, அம்பாள் கேட்டிருக்கா, அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு. ஒரு மணி நேரம் கழித்து ஒரு கார் வருது. அதில் ஆந்திராவிலேருந்து ஒரு ரெட்டியார் இறங்குறார். ஒரு பெரிய தாம்பாளம், அதில் 9 சவரன் கோல்டு காயின், பட்டு வேஷ்டி, புடவை, பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வர்றார். வந்து நான் என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், உங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன், நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு தேங்க்ஸ் கொடுக்கறதுக்காக நான் 9 சவரன் துணிமணியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்றார். நான் சொன்னேன் இல்லை, அம்பாளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த ரெட்டியாரையும் இந்த பொண்ணையும் கூப்பிட்டு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போ, இந்த தட்டெல்லாம் அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதில் ஒரு காயின் அந்த தட்டில் பழம் வச்சு இந்த ரெட்டியாருக்கு கொடுத்துரு, மீதி 8 காயின் அந்த வேஷ்டி புடவை இதெல்லாம் வச்சு இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு உதாரணம். வித்தின் அரை மணி நேரம் ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வேறு ஒன்றுமே பண்ணல. இது இல்லைன்னா பெரிய மிராக்கள் இருக்குது, ஒன்றுமே இல்லை. பட் சச் திங் டூ ஹேப்பன். அம்பாளை பற்றி சொல்கிற போது இதுதான் சொல்கிறாங்க. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள சகல புவனங்களையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் எவ்வளோ அவள் தான் பராசக்தி அப்படின்வாங்க. அதனால தான் எங்கெங்கு காணினும் சக்தி அடா அப்படின்வாங்க. ஒரு ஆன்மீகத்தில் நானும் 36 வருஷத்துக்கு குறையாமல் இருக்கேன். 1984 எனக்கு அருள் கிடச்சிது. 88 நான் சீரியஸாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். காட்டு மூட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 96 நீலாங்கரையில் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு பெசன்ட் நகர் நீலாங்கரை இங்கே ஆல்மோஸ்ட் 2001 ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்கூல் நடத்தி பார்த்துட்டோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 பெஸ்ட் ஸ்கூல் சிபிஎஸ்சி நடத்தினோம். ஆஸ்பத்திரி நடத்தி பார்த்தோம் 350 பெட்டில். ரூரல் சர்வீஸ் பண்ணோம். தையூர், அங்கே வெங்கலேரி, இங்கெல்லாம் கிராமங்களை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ பண்ணாதது கிடையாது. இத்தனை கோயில் கட்டியிருக்கோம். வெறும் கோயில் மாத்திரம் இல்லை, சர்ச்சு, மசூதி, புத்தர் கோயில், ஜெயின் கோயில் கட்டியிருக்கோம். இன்றைக்கி ஒரு பண்டிகைன்ற ஒன்றே பாரு, ஆயிரக்கணக்கான விளக்குகளை அந்த காலனி இந்த காலனி எல்லா இடத்துலையும் ஏற்றி முடிச்சிட்டோம் இல்லையா. காலையில் பெரிய சண்டி யாகம் பண்ணி முடிச்சிட்டோம். வர எல்லாருக்கும் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வேறு கொடுத்துட்டோம். விளக்கெல்லாம் ஏற்றுறோம், சாண்டிங் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பாட்டு நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது, டான்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் எந்த இடத்துல விட்டு நகர்றேன் நான் பாரு, ஜாலியாக இங்கே தான் உட்காந்துன்னு இருக்கேன். உங்களுக்கு சர்வ் பண்ணுறதெல்லாம் பாரு சின்ன பசங்க இல்லையா. உங்கள் வீட்டு பசங்களே உங்களால் வேலை வாங்க முடியுமா? உங்கள் வீட்டு பசங்களாம் நான் ஜாலியாக வேலை வாங்குகிறேன், மோட்டிவேட் பண்ணிவிட்டு பாரு எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க. பிளேட் வாங்குறாங்க, கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பரிமாறுறதுக்கு வராங்க. எல்லாம் அதனுடைய போக்கில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணணுன்னா நீ ஏதாவது வச்சுன்னு இருக்கணும். உன் பர்சில் ஏதாவது இருந்தால் தானே நீ பண்ண முடியும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கணும். அதை சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் அருளுங்கிறது. பொருளால் அமருலகம் புக்கியல் அழகாக அது அருளால் அலமலரும் அன்றேங்கிறார். துட்டு வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, அருள் இருந்தால் பண்ணலான்ட்டு. இப்போ உலகத்தில் 3 விஷயம் தேவைப்படுது. ஒன்று பொருள், அருள், தைரியம். இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள். நவராத்திரியில் நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல துர்கா கும்பிடுறோம். உங்கள்கிட்ட துட்டு இருக்குது, அறிவு இருக்குது, ஆனால் நீ ஒரு பயந்தாங்கொல்லி. 5 சாவார் இவர் அஞ்சாத பொருளிலே அவனியிலே அப்படின்வாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயப்படுற ஒருத்தங்கிட்ட எது கிடைச்சா என்ன எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்.
இல்லையா? அவன் பயந்தே செத்துப்படுவான், அதனால் ஒன்றும் யூஸே இருக்காது அதுக்காக. அதனால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னும். அஞ்சுவது அஞ்சால் அறிவா தொழில். பொட்டச்சிக்கு தான் எல்லாத்துக்கும் பயந்து போட்டிருப்பாங்க, நீ பயப்படாது இருக்கணும்னு. அப்போ எதற்கும் அஞ்சோம், யாருக்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போதும் அஞ்சோம். இதான் அஞ்சாமையினுடைய இலக்கணங்கள். எதுக்கும் பயப்படக்கூடாது, யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, எந்த இடத்துலையும் பயப்படக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அஞ்சாமை தான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட். அதனால தான் முதல் 3 நாட்கள் நம்ம துர்க்கையை கும்பிட்றோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்? மகாலட்சுமியை கும்பிட்றோம். அப்போ அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்தில் பொருள் தேவைப்படுது, அந்த உலகத்துக்கு அருள் தேவைப்படுது இல்லையா? அதனால் மகாலட்சுமி கிட்ட நாம் என்ன கேட்குறோம்? இந்த பொருளை கேட்குறோம். இந்த உலகத்தில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாயங்கிற மாதிரி. அப்போது ஒரு ஹையஸ்ட் லெவல் இந்த பொருள் தேடுகிறது அப்படிங்கிறது. அதுக்காக மகாலட்சுமி கடாட்சத்தை நாம் தேடுறோம். பெரிய பெரிய மகான்கள் அவங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணான்னு விட்டு போனவங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் மகாலட்சுமி நல்லது பண்ணியிருக்கான். வித்யாரண்யர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கடுமையான தவம் செய்கிறாரு. மகாலட்சுமி வந்து சொல்கிறா, அப்பா இந்த பிறவியில் நான் உனக்கு பணம் தர முடியாது, உன் ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னு. கொஞ்சம் இரு, நீ ஒரு போய் மொட்டை போட்டு பூணூல் அறுத்து போட்டு நான் சன்னியாசி ஆகிட்டேன், எனக்கு இப்போ கொடுன்றார். அந்த அம்மா கொடுத்தேன்றான். உடனே தலைமையில் கை வச்சு, ஐயோ நீ சொன்ன பேச்சை கேட்டுருந்தா அடுத்த ஜென்மத்தில் இந்த பணத்தெல்லாம் வச்சு நான் என்ஜாய் பண்ணியிருப்பேனே, இப்போ நான் சாமியார் போட்டு இந்த பணத்தினால எனக்கு என்ன யூஸு அப்படின்னா. வேண்டின் உண்டாக துறக்க எல்லாத்தையும் அடையணும்னா திறந்து ஆகணும்னு. இப்போ அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே யோசனை பண்ணி பாடுறாங்கிற. இவர் யோசனை பண்ணால் அவருக்கு தெரியுது, 2 பசங்க மாடு ஆடு மடிச்சுன்னுக்கிறாங்க. அவங்க பேர் ஹரிஹரர் புக்கர். இவர் அவங்கள போய் தேடி பிடிச்சி தனக்கு மகாலட்சுமி கிட்டேருந்து கிடைச்ச பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். ஆந்திரா விஜயநகரம் இல்லை, கர்நாடகாவில் ஹரிஹரர் புக்கரெல்லாம் அழித்து சிருங்கேரி கோயிலிருந்து எல்லாம் கட்டினாங்க இல்லையா, ஹம்பி, ஹிளபேடு, அந்த இடங்கள்லாம் அவருடைய சன்னியாசினுடைய பணத்தில் 2 ஆடு மேய்க்கிற பசங்களை வச்சு தான் அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாச்சு. அப்போது வெறும் ஒரு தவஸ் பண்ணி அந்த பணம் கிடச்சிது, அவருக்கு ஒன்றும் யூஸ் ஆகலை. அதை வச்சு பெரிய அளவுக்கு தானம் தர்மமெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பெரிய அருளாட்சியை கொண்டு வந்தார். அவருடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தார், வேதாந்த தேசிகன் பேர். அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அவர் சொல்கிறார், யார் மேலே வித்யாரண்யர், நான் இப்போ ரொம்ப பெரிய ஆளாக இருக்கேன், என்கிட்ட வந்துரு, நம்ம 2 பேரும் ஹைஸ்கூல் இந்த மாதிரி ஃப்ரெண்டெலாம் இருந்துக்கலாம், நான் தான் சாரத்துக்கு ராஜ குருவாகிறேன்ட்டார். இவர் சொல்கிறார், அங்கே இந்த அரண்மனை மோகத்தில் மாட்டிக்கிறதுக்கு நான் இங்கே வரதராஜசாமி கோயிலில் பெருமாளையும் தாயாரையும் கும்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக புளிசாதனம் சாப்பிட்டு நின்றுடுறேன், எனக்கு அங்கே வரணும்னு எண்ணம் இல்லைன்னுறார். கிடைச்சா கூட வேணான்னு சொல்கிற நிலவு. அப்போ அவரை பரிட்சித்து பார்க்கணுன்னு அவரை பிடிக்காதவங்க ஒரு ஊமையை அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு காசு வேணும்னு அவர்கிட்ட போய் கேள்றான்ட்டு. இவருக்கு தெரியும் தனக்கு வச்சுருக்காங்க பரிட்சைன்ட்டு. அதனால மகாலட்சுமிகிட்ட கேட்குறாரு. மகாலட்சுமி சொல்கிறா, அவன் பரமதத்திரம் பிடிச்சவன், அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு. இல்லைம்மா இந்த பரீட்சை எனக்கு, அதனால் சரி அவனை கோணி பிடிக்க சொல்லு, எவ்வளோ அந்த கோணியில் இருக்குதோ அது அவளுக்கு, இல்லைன்னா இல்லைன்ட்டான். ஸோ அவன் ஊமை கையில் கோணி கொடுத்துட்றாங்க. இவர் மகாலட்சுமி கிட்டே மகாலட்சுமி சமனும் பாடுறாரு. இன்றைக்கி கூட நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சவுத்தில் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல தான் மகாலட்சுமி வேதாந்தேசிகருக்கு பணம் கொடுத்தான்னு எழுதி வச்சுருப்பாங்க, தயார் சன்னதியில் இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், பேராசையில் அந்த பையன் உழுக்குன்னு உழுக்கிறான், எல்லாம் கீழே கொட்டிடுது, கொஞ்சம் தான் மிந்துச்சு, இது வேணா எடுத்துன்னு போப்பான்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாரு. அப்போ இவரும் வெறும் சங்கல்ப மாத்திரத்தில் பணத்தை வர வைக்கிற நிலையில். ஆதிசங்கராச்சாரியார் ஒரு பால பிரம்மச்சாரியாக கடலூரில் இது காலடியில் பவதி பிட்சாந்தேக்கின்னு போகிறார். ஒரு ஏழை பொம்பளை வீட்டுக்குள்ளே அங்கே ஓடுறா இங்கே ஓடுறா. ஏன்னா ஒரு பிரம்மச்சாரி நிற்கிறான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை வீட்டில். ஒரு உணர்ந்து போன நெல்லிக்காய் இல்லை, அதை கொண்டாந்து போட்டு வெக்கமாக இப்படி தலை குஞ்சிக்கிறான். இவருக்கு எல்லாம் புரியுது, ஒரு சன்னியாசிக்கு பிட்சை கொடுக்கறதுக்கு கூட எதுவுமே இல்லாத தரித்திரத்தை நீ வச்சிருக்கிய சாமி அப்படின்றாரு. அப்போது ஒத்தாசை பண்ண முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினால உலகத்துக்கு ஒன்றும் லாபம் கிடையாது அப்படின்னு காதில் அசரீரி கேட்குது. அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் கனகதாரா சோத்திரம் பாடுறாரு. அப்படியே தங்க நெல்லிக்காய் கொட்டுது. இன்றைக்கி நீங்கள் காலடியில் போனாக்கா அந்த இடமும் இருக்குது,
செவத்தில் அது எழுதி வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்து சிருங்காரிப்படம் கட்டியிருக்கிற ஒரு கோயில் இல்லையா, அது சைடில் இது இருக்குது. இப்போ 3 மகான்கள், அவங்கெல்லாம் சன்னியாசிங்க தான். ஆனால் பாரு, அவங்க நினச்சாக்கா தங்கத்தில் நெல்லிக்காய் மழை கொட்டுது, இன்னொருத்தருக்கு தங்க காசை கொட்டுது, இன்னொருத்தர் ஒரு சாம்ராஜ்யத்தையே அமைச்சு திருப்பதி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த மாதிரி எல்லா கோயிலும் திருப்பணி பண்ணுற அளவுக்கு அவர் இருந்திருக்கார். இதுதான் தவத்துக்குள்ள ஆற்றல். அதனால் மகாலட்சுமியுடைய கடாட்சம் என்பது நீ ஏதோ பேண்ட்டுக்கு டையெல்லாம் மாட்டிக்கின்னு ஆஃபீஸுக்கு போய் சம்பாரித்து தான் கிடைக்கும்னு நினைக்க வேணாம். தவம் செஞ்சால் கூட கிடைக்கும். மக்களுக்கு அந்த பாயிண்ட் புரியறதில்ல. தவத்தினால் அடைய முடியும். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நிறைய தானம் பண்ணு, நிறைய தவம் பண்ணு, அப்போது வானவர்களுடைய நாடுனா தேவர்களுடைய இது உனக்காக திறந்துடும் அப்படின்னு. இது 2வது. அதனால் முதல்ல தைரியம் வேணும், அதுக்காக துர்கை. அடுத்து பணம் வேணும், இல்லைன்னா எதுவுமே உலகத்தில் பண்ண முடியாது, அதுக்காக மகாலட்சுமி கடாட்சம் தேவை. இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு உலகத்தில் உருப்படணும், அதுக்கு சரஸ்வதி கடாட்சம் தேவைப்படும். அதனால தான் இந்த 3வது ப்ரியாரிட்டியில் வர்றபோது நம்ம சரஸ்வதி பூஜை செய்கிறோம். சரஸ்வதி என்னெல்லாம் கொடுப்பா? அறிவை கொடுப்பா, ஆற்றலை கொடுப்பா. அந்த அறிவை வச்சுக்கிட்டு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் சென்றடிக்கல் ஆகாது அரண். உங்கள் கையில் கத்தி இருந்தாக்கா, கன் இருந்தாக்கா வில்லன் வச்சிடுவான் சினிமாவில் பார்க்குற மாதிரி. உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை யாராலையும் பிடிக்கிட முடியாது இல்லையா? அதனால் அறிவு என்பது எல்லாத்துக்கும் மேலான உன்னை காப்பாற்றுகிற கருவியாக இருக்குது. செருவருக்கு எதிரிகளுக்கு சென்று அழிக்கல் ஆகாத அரண். உன்னை அது அரண் மாதிரி இருந்து காப்பாற்றும், எதிரிகளால் ஒன்றுமே பண்ணிட முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ கல்வி 3வது. அதனால் நம்முடைய பெரியவங்க இந்த நவராத்திரி கொண்டாடுகிற போது இந்த 3ஐயும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் முதல்ல தைரியம் துர்கை, அதுக்கடுத்து பொருள், அதுக்கடுத்து கல்வி, இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு இந்த 3ம் உங்கள்கிட்ட இருந்தாக்கா நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் அப்படின்றதுக்கு 10வது நாள் தசமின்னா 10வது நாள்னு அர்த்தம். விஜயன்னா வெற்றின்னு அர்த்தம். அப்போ விஜயதசமி என்ற அதுக்காக தான் கொண்டாடுறாங்க. அதனால் இந்த 3 குவாலிட்டிஸும் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது, ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. இது நீங்கள் விஜயதசமிக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு கோணம். 2வது, ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஒரு மகான் ஆகிறது கஷ்டம், ஆகிட்டா நீ என்ன வேணால் பண்ணலான்றது நான் சொன்னேன். நீ ஒன்றும் பண்ணு, ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை, வேலை செய்ய தேவையில்லை, ஒன்றும் எந்த ஒரு விஷயமும் பண்ணவே தேவையில்லை. சங்கல்பம் பண்ணுவாங்க இல்லையா, மைண்டில் நினச்சா அது நடந்தே தீருங்கிற மாதிரி. அது எப்படி வேணால் பண்ண முடியும். நானும் 36 வருஷத்துக்கு மேலே ஆன்மீகத்தில் இருக்கேன். நினச்சாவே எது வேணால் நடக்கும். மக்களுக்கு புரியாது, இன்னையா இருந்தாலும் ஜாலியாக பைஜமா கொடுத்தா போட்டுன்னு உட்காந்து நினச்சாலாம் நடந்துடும்ன்றானே, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தோணும் மக்களுக்கு. நான் இல்லைன்னா இப்படி இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்கேன். காலெல்லாம் பேங்க்கில் கடை வாங்கினது கிடையாது. இவ்வளோ அழிச்சு ஒரு 1500 கோடிக்கு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கேன். இங்கே சாமிக்கு இல்லாததே இல்லை. மேலே கோபுரம் ஃபுல்லாக கோல்டு, இந்த 4 மகான்கள் இருக்கிறாங்களே எல்லாம் கோல்டு, மூலஸ்தானம் 9 அடிக்கு 9 அடி கோல்டு. அவன் 5 ரூபாய்க்கு பிட் நோட்டீஸ் அடிச்சு வச்சுன்னுட்டு மாரியாத்தா கோயிலில் கஞ்சி ஊற்றுறேன் கூழ் ஊற்றுறேன்னு சொல்லி அழிஞ்சுன்னுக்கிறான். அவன் உட்காந்து இடத்துலையும் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறேன். ₹1 கடன் கிடையாது, பிச்சை எடுக்கிற பழக்கமும் கிடையாது. இதுதான் நான் சொல்கிறது. அதான் உங்கள்கிட்ட இருக்கணும் சரக்கு இருந்தால் நீ சங்கல்பம் பண்ணாவே நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ எல்லாம் நடந்துடும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களாலே முடியும். ஆனால் நீங்கள் உங்களுக்காகன்னு கேட்டுனுக்கிறீங்க. நீங்கள் எது கேட்டாலும் கடவுள்கிட்ட எனக்கு லட்டு கொடு, பூந்தி கொடு, முறுக்கு கொடுன்னு கேட்டுன்னு உட்காந்துக்கிற, அப்போ கிடைக்காது. கடவுளுடைய வேலைக்காக கேட்கணும். கடவுளுடைய அருள் உலகத்தில் இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஆஸ் எ ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் நீ பண்ணணும். அப்படி பண்ண வேண்டும். அதாவது நீங்கள்லாம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு கையெழுத்து போடுறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படிக்கு அப்படின்னு அர்த்தம். படின்னா இன்னொரு அர்த்தங்குது, அதுக்கு என்ன பூமின்னு அர்த்தம். ஸோ நாங்கள்லாம் எப்படி கையெழுத்து போகிறோம் தெரியுமா? இப்படிக்கு இறைவன் என்றோம். இப்படிக்குன்னா இந்த பூமிக்கு கடவுள் அப்படின்னு அர்த்தம். இப்படிக்கு இறைவன் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் அப்படின்னு கையெழுத்து போடுற ஒரு நிலையை நாங்கள் அடையிறோம். இது எப்படி அடைய முடியும்னா எல்லாத்தையும் படணும். எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி மகன் மகள் எல்லாம் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. 1996 நான் ஃபுல் டைம் கடவுளுக்கு தான் வேலை செய்கிறேன். அதனால் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. எனது யானும் வேறாகி யாதும் எவரும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே அருணகிரி. மீ அண்ட் மைண்ட் ஷுட் கோ, ஆல் ஷுட் பி மை ஆட்டிடியூட். மீ அண்ட் மைண்ட்னா சுயநலம், அது போகணும். எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற கடுகு உள்ளம் அப்படிங்கிறான் பாரதிதாஸ். கடுகு மாதிரி அதுன்றான். அப்போ என்ன வேணும்?
தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம். ஸ்பெஷலி கிஃப்டட் மதர்லி கம்பேஷனேட் ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த நிலையை அடைஞ்சால் என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ நீ வந்து மாஞ்சி மாஞ்சி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நீ பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், இன்னொன்று பண்ணணும், ஏதோ பண்ணணும், நீ மாஞ்சி மாஞ்சி கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா யூஆர் ஆஸ்கிங் ஃபார் யுவர் செல்ஃப். இப்போ நாங்கள் எங்களுக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டோம். எனக்கு எந்த தேவையுமே இல்லை, நான் ரொம்ப வசதியாக தாங்கிறேன், எனக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்போ மற்றவங்களுக்காக நம்ம கேட்குற போது அது கட்டாயம் வந்து அந்த தாட் மெட்டீரியலைசேஷன் சொல்கிறேன் இல்லையா, அதில் நடக்கும். ஸோ இந்த வேலையை தான் நான் 36 வருஷமும் பண்ணிட்டுருக்கேன். நான் வெறுங்கையோடு தானே வரேன். இப்போ கோயிலுக்கு நான் இன்றைக்கி வெறுங்கையோடு தானே வந்தேன். வந்தவுடனே எல்லாருக்கும் வந்து பிரசாதெல்லாம் கிடைக்குதா, பழம்லாம் கிடைக்குதா, ஸ்வீட்டெல்லாம் கிடைக்குதா, டான்ஸு கீன்ஸ் ஆடுறவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் எல்லாம் கிடைக்குதா, உங்களுக்கு பாடுறதுக்கெல்லாம் ஆல் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னா, கோயிலை சுத்தமாக வச்சுருக்குன்னா, இன்றைக்கி அவ்வளோ பெரிய யாகம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனால் அந்த இடத்த போய் பாரு, எல்லாம் சுத்தமாக இருக்கும், நெருப்பு தான் கண்ணு கண்ணான்னு எஞ்சின்னு இருக்கும், சாமிக்கு அலங்காரம்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்குமா, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளவையும் ஒரு விரல் கூட அசைக்காமல் தானாக நடத்துகிற ஒரு கிடைக்கிறது. ஒன்றுமே செய்ய தேவை, தானாக நடக்கும், எல்லாம் நம்மளை சுற்றி எல்லாம் நடக்கும். ஸோ இது மக்களுக்கு புரிஞ்சதுன்னா எல்லாருமே கடவுளை தேடுவாங்க, எல்லோரும் கடவுளை தேடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், நம்ம வாழ்க்கையில் எல்லாம் செட்டில் ஆகிட்டு அப்புறம் கடவுளுக்கு நம்ம தொண்டு செய்யலாம் நினச்சாலாம் ஒன்றும் பருப்பு ஆகாது, அது மாதிரிலாம் நடக்காது. திருவள்ளத்தில் ஒரு சாமி இருந்தாங்க, அவர் பிறப்பால் வண்ணம், மானாகுரு சிவானந்த சாமிகள்னு பேரும். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இங்கே அசோக் பில்லர்கிட்ட சூப்பரண்டிங் என்ஜினியர் நடராஜன் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். இப்போ அவரை பார்க்குறதுக்கு அண்ணா நகரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், சிவகுமார்னு, என்னை கூட்டின்னு போனார். ஏன்னா அவர் சொல்லி ஒரு திருவள்ளத்தில் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் ஒன்று கட்டி அங்கே தங்கவேல் முருகன் கோயில் ஒன்று கட்டியிருந்தார். அதனால எனக்கு சாமி நல்லா தெரியும், வாங்க அப்படின்ட்டு. இப்போ இவர் எனக்கு அவர் மௌனம், இப்போ யார், சிவகுமார். அதனால் இவர் சிவசங்கர் அண்ணா நகரில் இருக்கிறாரு அப்படின்னு எதுவும் எழுதினார். அதுக்காக சொன்னார், அவனை பற்றி நீ என்ன எனக்கு சொல்கிறது, அவன் தான் உனக்கு குரு, அவன் சொன்ன பேசி கேளு அப்படின்னாரு. கூட்டின்னு போன ஆள்கிட்ட இந்த ஆள் தான் உனக்கு குரு, அவன் சொன்ன பேசி நீ கேளுன்றார். ஒரு உதாரணத்துக்காக சொன்னோம். அப்போது இவர் ஏதி காட்டினதை பார்த்துட்டு அந்த சாமியார் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு இந்த மௌனம் சாமின்னா. இதுக்கு பேரா மௌனம்? ஒரு ஆள் எதிரில் காரி துப்புனா கூட நம்ம கோவம் வரக்கூடாது, எதிராளி நம்ம மூஞ்சில் காரி துப்புனா கோவம் வரக்கூடாது, அதுதான் மௌனம். சும்மா இந்த ஒரு வார்த்தையில் போயிட்டு வரீங்களான்றது ஏதி காமிச்சு அவன் கண்ணு பார்த்து ஒன்றும் புரியல, அதுக்கு பேர மௌனம். ஒரு வரியில் சொல்ல வேண்டியது 9 வரையில் ஏற்றி காட்டினு உட்காந்து உன் கையெழுத்து வேறு கோணையாக இருக்க அவனுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. அதனால் மௌனம் என்பது இந்த கைக்கும் வாய்க்கு இருக்கிற மௌனம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். ஸோ அந்த மாதிரி சைலண்ட்டாகவே நிறைய விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் அதுக்கு அவர் சொன்ன மாதிரி தான், எதிராளி காரி துப்புனா கூட நமக்கு வரணும். இப்போ நாங்கள்லாம் சாமி ஆகிட்டோம், ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு தொண்டு செய்கிறோம். எனக்கு இந்த உலகத்தால் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் கிடையாது, நானே வசதியாக இருக்கிறேன், 100 தடவை சொல்லியிருக்கிறேன். நான் தான், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஜாலியாக இருக்கேன். நான் இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கிறேன். ஆனால் இதில் எதுவும் நான் ட்ரஸ்ட்டு கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்து தேவைப்படாது, செக்குக்கு எதுவுமே என் கையெழுத்து தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி முடியுமா? நீயே சொன்ன, உங்கள்கிட்ட ஒரு சின்ன பொருள் இருந்தாவே அது 9 தடவை டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இவ்வளோ பெருசு பயப்பட்டு எது என் கையெழுத்து கூட கிடையாது, என்னை நம்பி வந்தவங்களே நீங்களே எல்லாம் கணக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விட்டேன். நான் எதுலேயும் தலையிடுற பழக்கமே இல்லை. ஒவ்வொரு பீரியட் அவங்களே பாருங்கள் எல்லாம் செய்கிறாங்க. யாகத்துக்கு ஒரு ஆள் இருக்குது, பாடுறதுக்கு ஆள் இருக்குது, உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது அதனுடைய போக்கில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சும்மா ஒரு ஃபைன் டச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் செய்கிறோம். ஸோ அருளால் இவ்வளோ விஷயங்களை சாதிக்க முடியும். இது மக்களுக்கு என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி பயப்படவே மாட்டாங்க. இப்போ என்ன 5 சாவு அறிவார், 5ஆவது பொருள் இல்லையே அவன், எதை பார்த்தாலையும் பயம் அவங்களுக்கு. அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது, அது பலிக்கும்ன்றதுக்கு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும், இங்கே இருக்கிறவங்கள வச்சே சொல்ல முடியும். இந்த தம்பி திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறாரு, எங்கப்பா இங்கே வாப்பா. இந்த தம்பி இதே மாதிரி அவர் அப்போ தவுளுண்டு இருந்தார். எந்த வருஷம் அது? 2009. இப்போ 2025, 16 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இது. மாதிரி திண்டுக்கல்லேருந்து நிறைய பேர் அப்போ வருவாங்க, எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க, அது வேறு விஷயம். இப்போ இந்த தம்பி அவங்க பேரண்ட்ஸை கேட்குறாரு, இந்த மாதிரி பாபா கிட்டே எது கேட்டாலும் கொடுப்பாரா அப்படின்னா. கொடுப்பாரா அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஹோண்டா என்னப்பா அது பல்சரா
பல்சர் பைக் வேணும் பாபா கொடுப்பாரா அப்படின்னா, கேள்றா கொடுப்பாருன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க எங்கேயோ ஒரு சரவணா ஸ்டோர்லேயோ எங்கேயோ போய், சரவணா ஸ்டோர் தானே, ஏதோ பொருள் வாங்கியிருக்காங்க, அதுக்கு அவன் கிஃப்ட் கூப்பன் கொடுத்துக்கிறான். இவங்க வாங்கின ஊருக்கு போட்டாங்க. போன உடனே சரவணா ஸ்டோர்காரன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான், நீங்கள் வந்து பொருள் வாங்கினதுக்கு கிஃப்ட் கூப்பன் கொடுத்துமே, அதுக்கு உங்களுக்கு பல்சார் பைக் வந்துக்குதுன்னு. இது எப்படி நடக்கும் நீயே சொல்லு இல்லையா? அதாவது இதெல்லாம் நடந்த மாதிரி நான் ப்ரூஃப் வச்சுருந்தான்னு ஒன்று சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்படியெல்லாம் சில மிராக்கிள்ஸ் எல்லாம் கடவுள் பண்ணுறாரு கொள்றாருங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அருளை வச்சுக்கிட்டு பண்ண முடியும். உலகத்தில் 500 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. எல்லோரும் என்கிட்ட வர முடியுமா? அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இருந்தால் தான் வருவேன், இல்லைன்னா வர முடியாது. உலகத்தில் 500 கோடி ஜனங்கிறது எவ்வளோ சாமியாருங்கிறாங்க, எவ்வளோ கோயில் இருக்குது, எல்லாம் தாங்குது. இப்போ நமக்குள்ளே ஏதோ ஒரு பழைய பிறவியினுடைய தொடர்பு இருக்கும். இப்போ நீ என்கிட்ட வர, இப்போ பேங்க்குங்க 100 பேங்க் இருக்குது, அதில் உனக்கு அக்கௌண்ட் ஏதோ ஒரு பேங்க்லேயோ 2 பேங்க்லேயோ இருக்கும்ல, அந்த பேங்க்குக்கு நீ போயிட்டு உன்னுடைய கார்டை கொடுத்தாவோ செக்கு கொடுத்தா துரு கொடுக்க போகிறான். அந்த மாதிரி சிவசங்கர் பாபா இன்றைக்கி ஒரு பெரிய பதவியில் வந்திருக்கார் ஆன்மீகத்தில். ஆனால் இதுக்கு முன்பிறவிகளில் எவ்வளோலாம் அலைஞ்சிருப்பார், இந்த உயரத்தை தொடர்றதுக்காக எவ்வளோ காடு மோடு கோயில் கொள்ளலாம் சுற்றிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் வந்து கனெக்ஷன்ன்றது, நம்ம 2 பேருக்கு இருக்கிற கனெக்ஷன் அதுதான். ஸோ நீ என்கிட்ட வர்றேன்னா உனக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, என்னால் உனக்கு நல்ல செய்யணுங்கிற விதி எனக்கு இருக்குது, என் மூலமாக வாங்கிக்கணுங்கிற தலையெழுத்து உனக்கு இருக்குது. அதனால் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயர் சேர்ந்தால் பல்ப் எரியும், மைக்கு வேலை செய்யும். அந்த மாதிரி தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் நடக்கும். அதிசயங்கள் என்பவை கடவுளை பொறுத்த மாத்திரம் ரொம்ப சாதாரணம், ஒரு சீரியஸான விஷயமே கிடையாது. அதனால் நீங்கள் ஆன்மீகத்தை முழுதுமாக என்றைக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல உங்கள் வேலையெல்லாம் நடக்கும். பட் அந்த கனெக்டிவிட்டின்றாங்க இல்லையா, எங்கிட்ட நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த கனெக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு 1000 பிரச்சனைங்க வரும். ஏன்னா நீங்கள் சாமியார்னா அவங்க தாடி காவியெல்லாம் வச்சுன்னு கையில் ஒரு குச்சி வச்சுன்னுக்கணுன்றீங்க, நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் இல்லையா. உங்களுக்குன்னு ஒரு சில எண்ணங்கள் இருக்குது, ஒரு சாமியார்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சாம்பிராணி போக போட்டு ஓம் ரீம் பத்ரகாளியா அன்னை எலும்பு மாலெல்லாம் போடணும், அதெல்லாம் நம்ம போடவே மாட்டோம். இன்னும் ஒரு செயின் தான் போட்டுருந்தோம், அது கூட எடுத்துட்டோம், நமக்கு எதுக்கு ஒம்புன்னு சொல்லிட்டு. அதனால் எப்போ வரைக்கும் நீங்கள் இந்த உங்களுடைய எண்ணங்களை வைத்து கொண்டு ஒரு மகானை அளக்க முயற்சி செய்கிறீங்களோ அப்போது அந்த லாயல்ட்டிங்கிறாங்க இல்லையா, அது வராது, அந்த கமிட்மெண்ட் வரவே வராது. இந்த சார் இருக்கார், கை தூக்குங்க சார், இவருக்கு ஒரு டாட்டர் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி தான் எதிரில் உட்காந்துருப்பாங்க, சின்ன பொண்ணு. அண்டு அவளுக்கு இந்த மந்த்லி பீரியட் வரும் இல்லையா பட்ட பசங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இதை போய் பாபா கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் எதிரில் உட்காந்து இருக்கா. நான் அவளை கூப்பிட்டு, அப்போ நான் எதோ சாப்பிட்டுன்னு இருந்தேன், அதில் கொஞ்சம் அவன் கையில் கொடுத்து சாப்பிடுன்னேன். நார்மலாக அந்த ஏஜில் இருக்கிற பசங்க என்ன நினைப்பாங்கன்னே செல்ல கொடுக்குறாரு அப்படின்னு நினைப்பாங்க. சரி என்ன வேணால் ஆகட்டும்னு அந்த பொண்ணு சாப்பிட்டா, அந்த ப்ராப்ளமாக அவளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கர்நாடகாவில் போனால் எம்ஃபார்ம் பண்ணால் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஜம்முன்னு வேலைக்கே போயிட்டான். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் நான் சொல்ல தான் உனக்கு இப்படிலாமா இப்படி இல்லாமா இப்படி இல்லாமாங்கிற அதிசயங்கள் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் ஆன்மீகம் ரொம்ப அற்புதமான பாஷை. அதில் சரியான ஒரு மகான் உனக்கு கிடைக்கிறதுங்கிறது அதை விட அற்புதம், அதை விட இது. ஸோ ஒரு கோயில், அதில் இருக்கிற கடவுள், அது எல்லாத்தையும் விட ஒரு மகானுங்கிற ஒரு பெரிய ஆள். நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியின் அப்படின்னா, ஒரு நடமாடுகிற கோயில் இருந்தால் அதுதான் மகான்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு உயர்நிலை மகான், நிஜமான மகானை கிடைக்கிறது கஷ்டம். இப்போ யாரும் இல்லை. ரத்தினகிரியில் ஒரு சாமிக்குது, மற்றபடி கோடிசாமி, சிவபிரபாகர சித்தியோகி, கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா, இவர் சிவபிரபாகர சித்தியோகி, பூண்டி மகான், அப்புறம் இங்கே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் வார்த்தை ராமசாமி சித்தர், லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் அறுவழி சித்தர், உளுந்தூர்பேட்டை சங்கர்லிங்க சித்தர், எப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருந்தாங்க. உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இல்லைன்னா நீங்கள் அவங்கள பார்க்கவே மாட்டீங்க. அவங்க இருந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போகிறதோ உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கிறதோ நடக்கவே நடக்காது. எவ்வளோ மகான்கள், சாதாரண ஆளுங்க இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த திமிர் இருக்கக்கூடாது. இங்கே சத்யா ஸ்டூடியோஸ் போகிற வழியில் ஒரு இன்னும் ஒரு அம்மன் கோயில் இருக்குது, முப்பாத்தம்மன் கோயில்னு நினைக்கிறேன், 30 கோயில்.
அந்த வாசலில் பாதி துணி தொடையெல்லாம் தெரியுற மாதிரி, மாரில் அவ்வளோவா துணியெல்லாம் இல்லாத மாதிரி, கண்ணு தெரியாத ஒரு கிழி உக்காந்துருப்பான். நிஜம் நான் சொல்கிறது. அந்த அம்மாவும் முப்பத்தம்மனும் ஒன்றே தான். ஒரு கோயில் இருக்கிற சாமிக்கிட்ட நீங்கள்லாம் போய் அதை இதையும் வாங்கின்னு போடுறீங்களா லட்டு பூந்தி, அப்போ அந்த சார்ஜ் குறையுது. ஏன்னா கல்லுக்குள்ளே ஸ்டோர்டு எனர்ஜி தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு நல்ல ஆத்மாவை அந்த கோயிலில் உட்கார வச்சுன்னு இவங்க பண்ணுற பூஜை புனஸ்காரம் அதனுடைய பவர் அவங்க வாங்கி வாங்கி அவங்கள சார்ஜ் ஏற்றிக்குவாங்க. நீ ஃபோன் பேசின்னு இருந்தால் இரு, நம்பர் குறையுது, நான் சார்ஜ் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன் இல்லையா, அந்த மாதிரி கோயில் இருக்கிற சாமிக்கு சார்ஜ் குறையும். ஏன்னா அது 12 வருஷத்துக்குள்ள ஸ்டோர்டு எனர்ஜி தான். இப்போ ஒவ்வொரு கோயிலையும் இந்த மாதிரி ஆள். கன்னியாகுமரி இருக்குது, அங்கே மாயமாக உட்காந்து இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தா லூஸாட்டு இருப்பா, அவள் தான் கன்னியாகுமரி அம்மன். முப்பத்தம்மன் கோயிலுக்கு வெளியே உட்காந்து இந்த அம்மா தான். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் அந்த பக்கம் போகிறேன், அங்கே சத்யா ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சாமியார் வந்து இருந்தார் ஒரு காலத்தில், தலையாட்டி சித்தர்னு பேர். இப்போ இல்லை, அவர் இறந்தார். அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் ராஜ்குமார்னு இருந்தார், அவரும் இறந்து போட்டார். பெரம்பலூர்கிட்ட ஒரு மலை மேலே ஒரு சின்ன கோயில் கட்டி வச்சுருக்காங்க, பிரம்மரிஷி மலைன்னு பேர் அதுக்கு. அவரை பார்க்கறதுக்காக அங்கே போகிறேன். நம்ம போகிறபோது அந்த அம்மா நம்மளை பார்த்துட்டு சீதாபதி அப்படின்றா. சீதாபதினா யார்? ராமர். ஸோ சிவசங்கர் பாபா ஒரு பெரிய ராமராக இருந்தார். ஒரு கண்ணு தெரியாத கேள்வி பிச்சைக்காரித்தனமாக உட்காந்துக்கிறா, ஆத்மாவா அடையாளம் தெரியுது சீதாபத்தின்னு. அவகிட்ட என்ன இருக்குது எனக்கு கொடுக்குறதுக்கு? அவருடைய அந்த தகர டப்பா இல்லை, அதில் 2 புற பிஸ்கட் இல்லை, அதை எடுத்து சாப்பிடு அப்படின்றா. இப்படி தான் ராமருக்கு கொடுத்தா சபரி, இப்படி தான் கொடுத்தா. அதனால் பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நயத்தக்க நாகரிகன்றது எதிராளி அன்பாக கொடுத்தா விஷத்தை கூட வாங்கிறது தான். தலையாடி சித்தர் இருந்தார் இல்லையா, அவரை பார்க்குறதுக்கு நான் போனேன். அப்போது நான் உட்காந்துக்கிறேன். ஒரு ஆட்டோவில் ஒரு வயசான பெரியவர், அவர் கூட ஒரு 35-38 வயசு இருக்கிற ஒரு பொம்பளை வந்து இறங்குறான். இறங்கி அவங்க சாமிக்கிட்ட சொல்கிறாங்க, சாமி இந்த பொண்ணு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறா, இவோ வந்து தன் 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, இப்போது இவளுக்கு கண் லேசாக மங்குது, அதனால் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு வந்து இவருக்கு இந்த பேப்பரை கீச்சி ஃபைல் போடுற வேலையை கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் தான் அவளுக்கு கண்ணு தெரிகிற மாதிரி பண்ணணும். அவர் சித்தர், மூலிகை வைத்தியம்லாம் பண்ணுவார். அப்போ எனக்கு உத்தரவாகுது, நீ இப்படி பண்ணுறா அப்படின்னு. நான் சொன்னேன், நமக்கு என்ன வேலை, நம்மளே சாமியார் பார்க்கறதுக்காகனுக்குறோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அப்போ என் வீடு சைதாபேட் ஸ்ரீநகர் காலனியில். நைட்டெல்லாம் தூங்க விடல. மறுநாள் நானே போனேன் சாமியார். சாமி நேற்று வந்தாங்களே, அவங்கள கொஞ்சம் வர சொல்ல முடியுமான்னு. எதுக்குன்னாரு, ஒரு கணக்கு வருது சாமி அப்படின்னு. அவர் ஃபோன் போட்டு அவங்கள வர சொல்கிறார். அப்போது சீதாராமன் அவர் பேர், அவர் பொண்ணு 2 பேர் வராங்க. வரப்போது இங்கே யார் சிவசங்கரா, எதுக்கு எங்களை வர சொன்னார் அப்படின்னு அந்த கிழமை கேட்டுனே வரான். உள்ளே நுழையிற போதே கேட்டுன்னு வரான். நான் அங்கே வெயிட்டிங் அந்த ஆளுக்காக. அப்போ அந்த பொண்ணு வந்தா இல்லையா, அந்த பொண்ணை பலான்னு ஒரு அடி கொடுக்குறேன். நிஜம், இப்போ யாரும் உயிரோடு இல்லைன்னா நான் அவங்கள விட்டே ஒன்று சொல்லுவேன். அந்த பொண்ணுக்கு பலான்னு ஒரு அடி கொடுக்குறேன். அன்றைக்கு என் கால்பட்டு அகலிக்கு சாப விமோசனம், இன்றைக்கு என் கைப்பட்டு உனக்கு சாப விமோசனம். அன்றைக்கி அகலிக்கு கால்பட்டு ராமரது, இன்னைக்கு என் கைப்பட்டு உனக்கு சாப விமோசனம். நீ உன் குடும்பத்திற்காக செய்த தியாகம் வீணாகவில்லை என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வாக்கு வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை சட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி குத்திக்கினேன். ஏண்டா எந்திரிச்சா உட்காந்தா, எந்த குருவாயூரப்பனை கூப்பிடுறியோ அவன் குடும்பத்தை கை விடுறதுலன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த ஆளுக்கு 2 குத்து. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் இந்த சாமியார் ஃபோன் பண்ணுறாரு, சங்கரா என்ன சாமி உனக்கு ரொம்ப நல்ல பேர் பண்ணியிருந்து அப்படின்னாரு. ஏன் சாமிண்ணா, அந்த பொண்ணு கண்ணு நல்லா தெரியுதான், அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உனக்கும் வந்து குழந்தைங்க இருக்குது இல்லை, ஊரார் கர்மாலாம் நீ எதுக்கு வாங்குற அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சாமி கர்மாவை நான் வாங்குறது இல்லை கொடுக்குறது இல்லை, என்ன பண்ண சொல்லி தொந்தரவு கொடுக்குறாங்க, அதனால் நான் பண்ணேன், இதில் கர்மா எனக்கு எங்கே வந்தது அப்படின்னாரு. இது இன்னொரு உதாரணம். எப்படியெல்லாம் கடவுள் கூட்டு வித்தால், ஆட்டு வித்தால், குழை வித்தால் இதெல்லாம் நடக்குதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொரு தடவை இங்கே அடையார் இல்லை, அங்கே ஒரு ரோடு, அந்த பெட்ரோல் பங்குக்கு ஒட்டி ஒரு சந்து. நான் அண்ணா நகரில் இருக்கேன். அப்போ எனக்கு மௌன விரதம். எனக்கு காதில் யாரோ சொல்கிறாங்க, 19 செகண்ட் மெயின் ரோட் காந்தி நகர் அடையாருக்கு போன்றாங்க. 19 செகண்ட் மெயின் ரோட் காந்தி நகர் அடையாருக்கு போகும்.
சரின்ட்டு எதுக்கு போகணுன்னு எனக்கு தெரியாது, நான் மௌனம் வேறு. போகிறேன், கேட்டு திறந்துக்குது. உடனே குடுகுடுன்னு போகிறேன். போனால் ஒரு மண்டபம், அதில் ஒரு 3 அடி உயரத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட. அவர்கிட்ட சைக்கிளில் ஒரு பேப்பர் பேனாக கேட்குறேன், எழுதுகிறேன். நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இன்னையோட உன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும், இந்த பெருமாளுக்கு நீ ஒரு கோயில் கட்ட போகிற, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் படிக்க வந்துட்டேன். அவங்க என்னை யாருன்னு கேட்கல, நான் ஏன் அங்கே போனேன்னு எனக்கு என்ன தெரியும், நான் பாட்டிக்கு வந்துட்டேன். 1 மாதம் ஆகிப்போச்சு. அன்றைக்கி அமாவாசை. எனக்கு திருப்பி சொல்கிறாங்க நீ அங்கே போ அப்படின்ட்டு. சரி நான் போகிறேன். போனால் அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பேரும் அவங்க என்னை பார்த்து ஓடுன்னு அழுகுறாங்க. என்னம்மா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 7-8 ஃபேக்ட்ரி இருந்துச்சு, ஸ்ரீவத்சா பேப்பர் கன்வென்ஸ்டர்ஸ், ஸ்ரீ விஷ்ணு இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி ஏதோ பேர்லாம் சொன்னார். எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிப்போச்சு. இந்த என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னா வீட்டில் இருக்கிற பித்தளை குழாயெல்லாம் மாற்றி பிளாஸ்டிக் குழாய் போட்டு அதை விற்று நான் ஃபீஸ் கட்டுவேன். அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லைனாக்கா பழைய இண்டு பேப்பரெல்லாம் கொண்டு போய் கடையில் போட்டு அரிசி வாங்குவேன். இதுதான் என்னுடைய கண்டிஷன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஏன்னா இந்த வீடு தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் வீட்டு மேலே எல்லோரும் அட்டாச்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதாவது வீடு விற்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கடங்காரங்கள்லாம் அட்டாச்மெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்த காலம். நான் போய் உன் கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது என்னைக்கு அப்படின்னா, அவர் இன்னும் ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்டேன்னு சொல்லி நேராக மந்திராலயம் போயிருக்காரு. மந்திராலயத்தில் சாமி பார்த்துட்டு 140 ரூபாய் என்னமோ கையில் இருந்துருக்குது. அது எத்தனை திருப்பதி போகலான்ட்டு திருப்பதிக்கு போயிருக்காரு. திருப்பதியில் இந்த வாட்ச்மேன் வந்து, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகுறீங்க, உள்ளே வாங்க, இந்த ஒண்டி பணத்தை என்னத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏகாந்த சேவை தரிசனம் கிடைக்கும், பால் பழம் கொடுப்பாங்கன்ட்டு கூட்டின்னு போயிட்டான். இவங்க உள்ளே போய் பார்த்துட்டு பால் பழம் சாப்பிட்டு வெளியே வர்றாங்க. அப்போ ஒரு ஆள், என்ன அனந்த கிருஷ்ணா அப்படின்னு ஒன்று, இவர் மாதிரி பொட்டி திருடு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அவர் 400 ரூபா போட்டு நான் மெட்ராஸில் வந்து வாங்கிக்கிறேன்னு இவருக்கு 400 ரூபா கொடுத்தாரு. அவர் வீட்டுக்கு அன்றைக்கி தான் நான் போகிறேன். அதாவது ராகவேந்திரக்கிட்ட போகிறாரு, திருப்பதிக்கு போகிறாரு. எனக்கு அன்றைக்கி உத்தரவாகுது, நான் போய் எல்லாம் தீர்ந்துச்சு, நீ கவலைப்படாது, பெருமாள் கோயிலுக்குன்னு. இது ஆன மறுநாள் அவங்க ஆடிட்டர் வர்றாரு. என்னையா உனக்கு ப்ராப்ளம் சொல்லுன்னு. அவர் சொல்கிறாரு, எல்லாமே கடன் தான், இப்போ இந்த வீடை விற்றா தான் முடியும், ஆனால் கோர்ட்டில் அட்டாச்மெண்ட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு. சரி கவலைப்படாதுன்னு அந்த ஆடிட்டரு அவரே பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 1/4 ஆஃப் தி லைபிலிட்டி எவ்வளோ கட்டணுமோ எல்லாருக்கும் எல்லாத்தையும் கோர்ட்டில் கட்டி, அதுக்கு ஒரு ஆர்டர் இன்னும் சொல்லுவாங்க, கார்னிஷ் ஆர்டர் இதுவும், அதை ஒன்று வாங்கிட்டு அது 1 மாதத்துக்குள்ளே அந்த வீட்டை விற்று யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கோர்ட்டு மூலமாகவே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு மீதி பணத்தை இவர் பேரில் எப்படி போட்டு, நீ இனிமேல் நல்லா இருக்கியா, உனக்கு பிஸ்னஸ் எல்லாம் வேணாம், ஒத்து வரல அப்படின்ட்டார். அவர் கொட்டிவாக்கத்தில் 9 கிரவுண்டு லேண்டு வாங்கி எல்லாம் பண்ணிட்டார். இவ்வளவும் இந்த 1 மாதம் நடந்து போச்சு. அப்போ நம்ம கரெக்டாக போய் சேர்றோமா? அவருக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி நடக்குது, இருந்தாலும் வந்தான் என்னமோ சொன்னான் போட்டான், இவ்வளவும் 1 மாதத்துக்குள்ளே நடக்குது, எல்லா ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும். இதெல்லாம் உதாரணம் எப்படியெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு. இந்த பொண்ணு இங்கே வந்திருக்காளான்னு எனக்கு தெரியாது. வா, நான் சொல்லணும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் நீலங்கரையில் இருந்தபோது இந்த பொண்ணு இவங்க அம்மா 2 பேரும் என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க. போ, சாட்டர்டே சண்டே வந்துடுவாங்க. ஓ, நான் கேட்க மாட்டேன். பொதுவாக வந்து நீங்களாம் சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு என்ன அதெல்லாம் நான் கேட்குற பழக்கம் இல்லை. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கார் எங்கள் ஹஸ்பண்டு, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, இந்த ஷேரில் போய் எல்லா துட்டையும் போட்டு இப்போ காலெலாம் சம்பளமே வராது, ஒரு சம்பளம் வாங்கி வெளியே வரதுக்குள்ளே கடங்காரம் வெளியே நின்று வந்து எல்லாத்தையும் பிடிக்கணும் போடுறாங்க. ஸோ எங்கள் அம்மா டெய்லரிங் செஞ்சு அதில் வர்றதை வச்சு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுன்னு இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டே வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு சமரஷ்னால கிடைக்கும் இல்லையா, அது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. பேங்க்கில் கூப்பிட்றாங்க, உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் சொல்லு, ஒரு பேங்க்கில் வேலை செய்யணும், உன் செக்கெல்லாம் போன்ஸ் ஆகுது, இது என்ன தான் உனக்கு ப்ராப்ளம்னு. இவர் சொல்கிறாரு, எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் ஷேரில், இப்போ ஒரு கடனுக்கு 2 கடன் இப்படிலாம் கொடுத்து இப்படி கஷ்டத்தில் இருக்கிறேன். நார்மலாக இந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும், வேலையை விட்டு எடுத்துருவாங்க. பேங்க்லேயே வேலை செய்யணும், பேங்க் செக்கெல்லாம் போன்ஸ் ஆகின்னு உட்காந்துருந்தாக்கா வேலையை விட்டு எடுத்துருவாங்க. இதில் ஒரு மாறுதலுக்காக அவங்க சொன்னாங்க, ஒரு பேப்பரில் உனக்கு எவ்வளோ கடங்குது எழுதி கொண்டாடினாங்க. இவர் எல்லாத்தையும் எழுதி கொண்டு போனார்.
சரி இவ்வளோ கடனையும் நாங்கள் டைரெக்டாக அந்தந்த கடன்காரனுக்கு செட்டில் பண்ணிடுறோம். உன்னுடைய சம்பளத்தில் 1/4 உனக்கு தருவோம், 3/4 நாங்கள் கடன் கழிச்சுக்கிறோம் போனாங்க. தீர்ந்து போச்சு. அவருக்கு சொல்யூஷன் கிடச்சாச்சா? அதுக்கப்புறம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இந்த பொண்ணு படித்தா வேலைக்கு போயிட்டா, இப்போ அவளே 1.5 லட்சம் சம்பாதிக்கிறா. இங்கே சொந்த வீடு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. கல்யாணம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது எப்படி வேணால் போகலாம், இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஆனால் சொல்யூஷன் வரும். நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கணும். பையில் கொஞ்சம் நம்மக்கிட்ட புண்ணியம் இருந்தாக்கா ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும். இப்படி என்கிட்ட வர்ற எல்லாருடைய லைஃப்லேயும் என்னெல்லாம் நடக்குதுன்றது என்னால் சொல்ல முடியும். ஆனால் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? அந்த ஆத்மாவில் பலம் இருந்து அதை நீயா புரிஞ்சுக்கிற காலம் ஒன்று வந்தாக்கா உனக்கு என்னுடைய ஒர்த்து தெரியும். இல்லைனாக்கா 10 சாமியார்லேயே ஒரு 11ஆவது சாமியார்ரா அப்படின்னு தான் நீ நினச்சின்னு இருப்பேன். இவ்வளோ பவர் இந்த ஆள்கிட்ட இருக்குது, இவர் நினச்சதெல்லாம் நடக்குங்கிறதெல்லாம் உன் மண்டியில் வரப்போகிறதில்ல. இந்த ஃபெய்த்துன்றீங்க இல்லையா, அதை நான் புனல் வச்சு உன் தலையில் ஒன்றும் கொட்ட முடியாது. நான் புனல் வச்சு உன் தலையில் இந்த நம்பிக்கை பிடிச்சிக்க 3 லிட்டர்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால் ஆன்மீகம் என்பது ஒரு எதுக்களாலும் எடுத்த முடியாலும் சோதிக்க வேண்டானோ, ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத, எல்லாம் அதனுடைய போக்கில் நடக்கும் பாரு அப்படின்ட்டு. ஒரு இடத்துல இன்றைக்கி எவ்வளோ விளக்கு ஏற்றிருக்காங்க, இந்த காலனிலாம் ஏற்றிருக்காங்க, அந்த காலனிலாம் ஏற்றிருக்காங்க, எல்லாமே ஜெகத்வீதியாக நடக்குது, இவ்வளோ பெரிய யாகம் நடக்குது, இவ்வளோ ஜனங்க வர்றீங்க, எல்லாமே நல்லா தானே நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவங்க போக்கில் ஜனங்க வருவாங்க, அவங்க போக்கில் இருக்காங்க. மற்ற இடத்துலலாம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க ஜனங்க. வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு சாரி ஜாங்கி அச்சான்னு பெருமாளுக்கு ஒரு செல்விட்டு அடிச்சு போயின்னு இருப்பாங்க. இந்த இடத்துலலாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் உட்காந்துன்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு ஆத்மாவில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அங்கே ஒரு போர்டு போட்டுக்குது, எழுகிறது படி. அந்த அட்ராக்ஷன் தான் இப்போ படிக்க போகிறாங்களா அது. Enlightenment means a man who has experienced something that you are also capable of, but you have not tried it. ஞானத்தை அடைவது என்பது உங்களுக்கும் சாத்தியம்தான், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணல. He is full of light, full of joy, full of ecstasy, 24 hours a day. ஒரு ஞானி என்பவன், ஞானத்தை அடைந்தவன் என்பவன் எப்பயும் வந்து ஜாலியாக இருப்பான். ஃபுல் ஆஃப் ஜாய், ஃபுல் ஆஃப் என்லைட்டன், அதாவது அடுத்தவரினா எக்ஸ்டசின்னா பரவச நிலையில் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். He is almost a drunkard. அவர் தண்ணி போடாமே தண்ணி போட்ட மாதிரி தான் தெரிவார் அப்படின்னு அர்த்தம். இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரங்கட், ட்ரங்க் வித் த டிவைன். கடவுளுடைய அருளே அவர் குடிச்சிருக்காரு, அதனால அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார். His life is a song. அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு சங்கீதம். His life is a dance. அவருடைய வாழ்க்கை ஒரு நடனம். His life is rejoicing. மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். His very presence is a blessing. அவர் எங்கே இருக்காரோ அந்த இடம்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். If you want to know him, you have to be with him. நீ அவரை புரிஞ்சுக்கணுன்னா அவர்கிட்ட போக வேண்டியிருக்கும். தூரத்துலேருந்து என்னடா பேண்ட் போட்டுனுக்கிறாருன்னு போட்டியானு போ. அவர் புரிஞ்சுக்கணுன்னா கிட்ட வர வேண்டியிருக்கும். You cannot watch from the outside. வெளியிருந்து பார்த்தா புரியாது. You have to come close. You have to come in a state of intimacy. You have to join his caravan. You have to hold his hand. You have to feed on him. And you have to allow to let him enter your heart. நீ அவரை நம்பணும். அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உன்னுடைய எண்ணங்களை அவர் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு நீ அலோவ் பண்ணும். You have to allow him to control your thoughts. But from the outside, please don't try to find any characteristics. வெளியில் பார்த்து ஏமாந்து போகாத. These are all inner experiences. இது உன்னுடைய உள்ளுக்குள்ளே வர்ற ஒரு அனுபவம். But some indications can always be given. In the proximity of the enlightened being, you will feel a certain magnetic force. அந்த நிலையை எந்த மகான் அடைஞ்சிட்டானோ அவங்ககிட்ட உனக்கு ஏதோ ஒரு புரியாத ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். A tremendous attraction, a charismatic center.
Out of your fear, you may not come close. உனக்கு பயமாக இருக்கும், ஏன்டா நம்ம இந்த ஆளை நினைக்கிறோம் அப்படின்னு. நீ எங்கிட்ட வந்துட்டு போகிறேன்னு வைய, வீட்டில் போய் என்னை அடிக்கடி நினைப்ப நீ. உனக்கு பயமாக இருக்கும், இந்த ஆள் ஏதாவது மேஜிக் பண்ணுறானா, எதுக்கு நான் இந்த ஆளை போய் நினச்சின்னுக்கிறேன் அப்படிலாம் உனக்கு தோணும். It is dangerous to come close to an enlightened man. ஒரு ஞானிக்கிட்ட நெருங்கிறதுன்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம். Because you can come close, but then you cannot go away. கிட்ட வந்துடுவேன், ஆனால் வந்தால் போக முடியாது திருப்பியும். Can come close, but you cannot go away. Coming close is risky. It is only for gamblers, not for businessmen. கேம்பிளிங்கன்னா என்ன? ₹1 கொடுத்து ஒரு லாட்ரி சீட் வாங்கிட்டு பேப்பரில் நாகாலாந்து ராட்டில் 2 கோடி வந்துச்சுன்னு சொன்னால் கேம்பிளிங் அது. நான் இந்த டவலில் ₹2 கொடுத்து வாங்கணுமா இல்லையான்னு கணக்கு பார்த்துன்னு உக்காந்துன்னா அது கேம்பிளிங்கு. இது என்ன பிஸ்னஸ்மேன், இது ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துன்னு. அதனால் ஒரு மகானை நீ பிடிக்கணுன்னாக்கா கேம்பிள் பண்ணணும், ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அவரை நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருந்தாக்கா அவனுக்கு இந்த இது கிடைக்காது. ஓகேவா? இது ஆன்மீகம், பெரிய பாஷை. நான் ஒரு வித்தியாசமான ஆன்மீகத்தை உங்களுக்கு போதிப்பதற்காக வந்திருக்கிறேன். என்னுடைய ஆன்மீகம் அர்ஜுனும் வாசா பகவானும் வாசாலாம் கிடையாது. அவுட் அண்ட் அவுட் லைஃப், இந்த வாழ்க்கை என்ன அதில் எது கரெக்ட் இல்லை, இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக பண்ணணும். அண்ட் இப்போ இந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் இங்கே வராங்க. அவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறாங்க. அது எப்படி நடக்கும் நீ ஏன் சொல்லி பார்க்கலாம். அவங்க ஏஜ் என்ன, என் ஏஜ் என்ன? எனக்கு 76 வயசு முடிஞ்சு இப்போ 2-3 மாதத்தில் 77 வரப்போகுது. இவளுக்கு என்ன முடிஞ்சு போனால் 4 வயசு இருக்கும், அவளுக்கு 8 வயசு இருக்கும். எல்லாம் சின்ன பசங்க. அது ஏன் அந்த அட்ராக்ஷன் வருதுன்னா ஆத்மாவில் வர்றது. ஒரு குட்டி கிருஷ்ணன், தவுளுண்டு பையன், கம்சன் ஒரு குண்டன் ராட்சசன். அவ்வளோ பெரிய ராட்சச கம்சன் மேலே உட்காந்துட்டு 2 குத்துனா கம்சன் செத்து போடுறான். எப்படி அது? ஆத்மா. ஒரு சின்ன நெருப்பு குச்சி வச்சு ஒரு காட்டையே எரிக்க முடியும். ஒரு காட்டை எரிக்கிறதுக்கு நீ 10 லாரிகளோடு கொண்டு போய் எரிக்க வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஆத்மாங்கிறது மிக பலம் வாய்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கு வயசு கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, எதுவும் கிடையாது. நார்மலாக இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் ஒரு ஜெண்டர் பயாஸ்னுவாங்க. ஒரு மேல் ஃபீமேல் 2 பேரும் பேசுகிறது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு நெருடல் இருக்கும். அதுதான் பயாஸ்ன்னு சொல்கிறது. நான் இந்த ஜெண்டர் பயாஸெல்லாம் தாண்டி போயிருக்கேன். அதனால் எங்கிட்ட வர்ற யாருக்குமே அந்த கேப் தெரியாது. இது ஆனா பொண்ணா இந்த ஃபீலிங் உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆத்மாவாயிடுச்சு. உடம்பு வேறு, ஆத்மா வேறு. ஆத்மாவாக ஒருத்தன் மாறிட்டான்னா உங்கள் உலகத்தினுடைய ரூல்ஸ் அவனுக்கு கிடையாது. ஆத்மா கிருஷ்ணர் இருந்தார், எப்படி அவர்கிட்ட இத்தனை கோபிகைங்க கூத்தடிச்சு டான்ஸ் ஆடின்னு சுற்றி இருந்தாங்க? ஏன்னா அவர் பரமாத்மா ஸ்வரூபம். இல்லைன்னா யோசனை பண்ணுவாங்க, ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட டான்ஸ் ஆடுதியம் பொண்ணு அப்படின்னு. இல்லையா? இதுதான் உனக்கு புரியாத பாஷை. ஆத்மா பாஷை வேறு, சரீரத்தினுடைய பாஷை வேறு. அதனால் நாம் பெரிய பாஷையே இல்லை பெரிய விஷயங்களை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இது நாட் ஒன் மோர் ஆர்கனைசேஷன், ஒரு ஒன் மோர் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் கிடையாது. இது தி ஒன்லி ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். இவ்வளோ மோசமான ஒரு காலகட்டத்தில் ஒரு கோயில் இருக்குது, கடவுள் இருக்குது, தர்மங்குது, நியாயங்குதுன்னா ஜனங்களுக்கு நம்பிக்கை வருமா? இப்போ அந்த மோசமான காலம் கலியுகம். தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும். இப்போ சூது கவ்விய நிலையில் நீ இருக்க, கூடிய சீக்கிரம் தர்மம் வெல்லும். அப்போ இவனுங்கெல்லாம் போயிடுவானுங்க. நீ யாரையெல்லாம் இன்றைக்கி பெரிய பல்புன்னு நினச்சின்னு இருக்கியோ அத்தனை பேரும் போயிடுவாங்க. ஃபீல்டை விட்டு அவுட் ஆகிடுவாங்க. போலியான ஆன்மீகவாதிகள், சாமியாருங்கள்லாம் போயிடுவானுங்க. ஒரு நிஜமான ஆன்மீகம் இந்த மண்ணில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்காக தான் நாம் வந்திருக்கோம். அதனால தான் நானும் பொறுமையாக இருக்கேன். இப்போ எனக்கு என்ன அவசரம்? இந்த நெல்லியில் நாம் போய் ஒவ்வொருத்தருக்கு நீ வரியா அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவங்களாம் வருவாங்க. யாருக்கு தலையெழுத்து நிலைக்கு தான் அவங்க வருவாங்க. வந்தால் அவங்களுக்கே புரிய போகுது என்ன இல்லைன்றது. அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாடலாமா? நிலையே சக்தி, தூக்கம் இல்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கம் இல்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி,
ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி எண்ணத்தில் நிற்கும் நெறியே சக்தி முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி முக்தி நிலையின் முடிவே சக்தி சோம்பல் கெடுக்கும் துணிவே சக்தி சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி சோம்பல் கெடுக்கும் துணிவே சக்தி சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி தீம்பழம் தன்னில் சுவையே சக்தி தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி சாம்பலை பூசி மலை மீசை வாழும் சங்கரன் அன்பு தழலே சக்தி வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி மாநிலம் காக்கும் மதியே சக்தி தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி விண்ணை அளக்கும் விரிவே சக்தி ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி உள்ளத்தோளிரும் விளக்கே சக்தி உள்ளத்தோளிரும் விளக்கே சக்தி உள்ளத்தோளிரும் விளக்கே சக்தி நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கோணாட்சி பல்லவர்த்தம் குளிர் சோலை காஞ்சி தன்னில் கோணாட்சி பல்லவர்த்தம் குளிர் சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கோடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு கோடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி ஒரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி ஒரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் जय जगदम्बा परमेश्वरी जय महिषासुर मर्दिनी शंकरी जय महिषासुर मर्दिनी शंकरी जय जगज्जननी जगन्मोहिनी बारम्मा बाताई बागेश्वरी
ನೀಡಮಗೆ ಅಭಯವ ಭುವನೇಶ್ವರಿ ಬಾರಮ್ಮ ಬಾತಾಯಿ ಭಾಗ್ಯೇಶ್ವರಿ ನೀಡಮಗೆ ಅಭಯವ ಭುವನೇಶ್ವರಿ ಸಿಂಹವಾಹಿನಿ ಕಾಮೇಶ್ವರಿ ಸಿಂಹವಾಹಿನಿ ಕಾಮೇಶ್ವರಿ ಶಂಖ ಚಕ್ರ ಗದಾಧಾರಿಣಿ ಶಂಕರಿ ಶಂಖ ಚಕ್ರ ಗದಾಧಾರಿಣಿ ಶಂಕರಿ ಜಯ ಜಗಜ್ಜನನಿ ಜಗನ್ಮೋಹಿನಿ जय जय कल्याणी अभय प्रदायिनी जय जगज्जननी जगन्मोहिनी 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 मधुर मधुर मीनाक्षी मधुरापुरी निलये मलयध्वज कुमारी मरगद चिलये मधुर मधुर मीनाक्षी मधुरापुरी निलये मधुरापुरी निलये அதரமென்னும் பவழும் பூத்து அசைந்து வரும் கொடியே உன்னனந்த கோடி நாமம் கேட்டு அகமகிழும் கிளியே மதுர மதுர மீனாட்சி மதுராபுரி நிலையே மதுராபுரி நிலையே சுந்தரேசன் பாகம் கொண்ட செந்தமிழ் நாயகியே சுந்தரேசன் பாகம் கொண்ட செந்தமிழ் நாயகியே ஸ்வபாவ மதுராம்பா ஸ்ரீ சிவசங்கரே அந்தராத்மா கூவி அழைக்கும் அபயகரே நீ அம்மா உனை பாடும் ஆனந்தம் தருவாயே அம்மா உனை பாடும் ஆனந்தம் தருவாயே மதுர மதுர மீனாட்சி மதுராபுரி நிலையே மதுராபுரி நிலையே नमो नमो दुर्गे 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 सुख करनी नमो नमो अम्बे दुख हरनी निराकार है ज्योति तुम्हारी तिहु लोक फैली उजियारी शशि ललाट मुख महाविशाला नेत्र लाल ब्रुकुटी विकराला रूप मात को अधिक सुहावे दर्श करत जन अति सुख पावे नमो नमो दुर्गे नमो नमो दुर्गे नमो नमो दुर्गे नमो नमो दुर्गे तुम संसार शक्ति लकीना पालन हेतु अन्न धन दीना अन्नपूर्णा हुई जगपाला तुम ही आदि सुंदरी बाला प्रलय काल सब नाशन हारे तुम गौरी शिव शंकर प्यारे शिव योगी तुम्हारे गुण गावे ब्रह्मा विष्णु तुम्हें नित ध्यावे नमो नमो दुर्गे नमो नमो दुर्गे नमो नमो दुर्गे नमो नमो दुर्गे रूप सरस्वती को तुम धारा दे सुबुद्धि ऋषि मुनि न उभारा धरा रूप नरसिंह को अम्बा प्रकट भई फाड़ कर खम्बा रक्षा कर प्रहलाद बचायो हिरण्याक्ष को स्वर्ग पठायो लक्ष्मी रूप धरो जग माही श्री नारायण अंग समाही नमो नमो दुर्गे नमो नमो दुर्गे नमो नमो दुर्गे नमो नमो दुर्गे
क्षीर सिंधु में करत विलासा, दया सिंधु दीजे मन आसा। हिंगलाज में तुम्ही भवानी, महिमामित न जात बखानी। मातंगी धूमावती माता, भुवनेश्वरी बगला सुखदाता। श्री भैरव तारा जगतारिणी, छिन्न भाल भव दुख निवारिणी। नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे। के हरिवाहन सोह भवानी, लांगुर वीर चलत अगुवानी। कर में खप्पर खड्ग विराजे, जाको देख काल डर भागे। सोहे अस्त्र और त्रिशूला, जाते उठत शत्रु ही अशूला। नगर कोट में तुम्ही विराजत, तिहु लोक में डंका बाजत। नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे। शुंभ निशुंभ दानव तुम मारे, रक्ता बीज शंकन संहारे। महिषासुर नृपु अति अभिमानी, जेहि अगभार मही अकुलानी। रूप कराल कालिका धारा, सेन सहित तुम तिहि संहारा। परिगाढ़ संतन पर जब जब भई सहाय मात तुम तब तब। नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे। अमरपुरी अरुबा सब लोका, तब महिमा सब रहे अशोका। ज्वाला में है ज्योति तुम्हारी, तुम्हें सदा पूजे नर नारी। प्रेम भक्ति से शो यश गावे, दुख दरिद्र निकट नहीं आवे। ध्यावे तुम्हें जो नर मन लाए, जन्म मरण ताको छुटी जाई। नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे। जोगी सुर मुनि कहत पुकारे, योग न हो बिन शक्ति तुम्हारी। शंकर आचारज तप कीनो, काम क्रोध जीती सब लीनो। निश दिन ध्यान धरो शंकर को, काहु काल नहीं सुमिरो तुमको। शक्ति रूप का मर्म न पायो, शक्ति गई तब मन पछतायो। नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे। शरणागत हुई कीर्ति बखानी, जय 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 जगदम्बे भवानी। भई प्रसन्न आदि जगदम्बा, दई शक्ति नहीं कीन विलंबा। मुको मात कष्ट अति घेरो, तुम बिन कौन हरै दुख मेरो। आशा तृष्णा निपट सतावे, मोह मदाधिक सब बिनशावे। नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे। शत्रुनाश की जय महारानी, सुमिरो एक चित तुम्हें भवानी। करो कृपा हे मातु दयाला, रिद्धि सिद्धि दे करहु निहाला। जब लगी जियो दया फल पाओ, तुम रो यश में सदा सुनाओ। दुर्गा चालीसा जो नित गावे, सब सुख भोग परम पद पावे। नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे। देवी दास शरण निज जानी, करहु कृपा जगदम्ब भवानी। देवी दास शरण निज जानी, करहु कृपा जगदम्ब भवानी। नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे। रविन्दुकलादी नमो नमः, वेदमन्त्रस्वरूपा नमो नमः, ज्ञानपण्डितस्वामी नमो नमः। वेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः, तूयम्बललीला नमो नमः, देवकुञ्जरि नमो नमः। अरुळ्ताराय वीरलं परकोलाल पूजयं, कोवलं गुणयासारणे वीरं
जय शिव शंकर रे स्वामी जगत परिपालकरे आदि शंकर अवतारा अनाथ रक्षकरे ओम जय शिव शंकर रे अन्नैயும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா